சுஷியம் எண்ணெயிலேயே பிரிஞ்சு வருது, கடாயில ஒட்டிக்குது, நேரானதும் அழுத்தமா இருக்குன்ற கம்ப்ளைண்ட்லாம் இருக்கா? அப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கப்பு கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல போட்டு 3 விசில் வச்சு எடுத்து தண்ணியை சுத்தமா வடிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு 1/2 கப்பு தேங்காய் துருவலை போட்டு லேசா வறுத்துட்டு 1 கப்பு நாட்டு சக்கரை, மசிச்சு வச்ச பருப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் போட்டு கலந்து விடுங்க. அடுப்புலயே நல்லா சுருண்டு வர அளவுக்கு கெட்டியாகணுங்க. வெல்லம் சரியா கரையிலனா நீங்க எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் அது நீர்க்க ஆரம்பிக்கும், அதனாலயும் வெளியில வரும். நல்லா கெட்டியான பதத்துக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா ஷேப்பும் கரெக்டா வரும், எண்ணெயிலையும் பிரியாது. மேல் மாவுக்கு 1 கப் அரிசி, 1/2 கப் உளுந்து போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு கெட்டியான பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவுலயே செய்யலாம், புளிச்சு இருக்க கூடாது. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மொத்தமாவே மேல் மாவு எடுத்துக்கோங்க. மேல நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் சாஃப்ட் ஆகுமே தவிர அழுத்தமாகாது. உங்களுக்கு மைதா மாவு சுஷியம் தான் வேணும்னா மைதா மாவு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, 1 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஒட்டாம வரும், சாஃப்டாவும் இருக்கும். பிகினர்ஸ் இந்த மாதிரி பணியார கல்லுல போட்டீங்கன்னா ஷேப் எல்லாமே கரெக்டா வரும், வெளியிலயும் பிரிஞ்சு வராது.